தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. என்னங்கடா என் பிள்ளை தனியா வந்திருக்கான்னு சொல்லி எல்லாரும் சேர்ந்து அவனை அடிச்சு கொள்ள பாக்குறீங்களா? ஐயோ சம்பந்தியம்மா, உங்களை நான் கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன். தயவு செஞ்சு மாப்பிள்ளைக்கு நீங்களாவது சொல்லி புரிய வைங்க. என் பொண்ணு கூட சேர்ந்து வாழறேன்னு சொல்லிட்டு இப்போ அவகிட்ட இருந்து புள்ளைய பிரிச்சு கூட்டிட்டு போகணுங்கிறாரு. அவ பாவம் ஏற்கனவே நொந்து போயிருக்கா. ஒரு பொண்ணோட கஷ்டம் இன்னொரு பொண்ணுக்கு தான் புரியும்னு சொல்லுவாங்க. நீங்களாவது அவருக்கு எடுத்து சொல்லுங்க. அச்சி வாய மூடு. என் பிள்ளைகிட்ட சொல்லி இப்படி பண்ண சொன்னதே நான் தாண்டி. என்னடி ஓவரா டிராமா பண்ணிட்டு இருக்கீங்களா? அவன் ஏன் பிள்ளையோட குழந்தை, அந்த குழந்தை ஏன் பையனோட தான் இருக்கணும். அதை தடுக்கிறதுக்கு நீங்களே யாரு? பாருங்க, அந்த குழந்தை என் புள்ள கூட தான் இருப்பான். அதை தடுக்கிறதுக்கு நீங்க இல்ல, செத்து போன உங்க அப்பனே வந்தாலும் தடுக்க முடியாது. சம்பந்தியம்மா, ஏய், இந்த சம்பந்தி கிமந்தி எல்லாம் சொல்லிட்டு திரும்ப வந்த அவ்வளவுதான் சொல்லிட்டேன். மா, ஏமா இப்படி மனசாட்சி இல்லாம நடந்துக்கிற? நீ ஒரு பொம்பளை தானே. அண்ணனை அன்னைக்கு எதிரா திருப்பி விட்டுட்டு இப்படி அவங்க வாழ்க்கையை கெடுக்கிறியே, ஏன் இப்படி பண்ற? அண்ணி அண்ணன் கிட்ட இருந்து இப்படி பெருக்க நினைக்கிறியே, இதுல அண்ணனோட வாழ்க்கையும் தான் இருக்குன்னு யோசிக்கவே மாட்டியா? ஏமா இப்படி அவங்கள சேர விடாம பண்ணணும்னு இப்படி வெறி பிடிச்சு அலையிற? அவங்க ரெண்டு பேரும் ஒண்ணு சேர்ந்து வாழ்றதுல உனக்கு என்ன பிரச்சனை? நீ மாறவே மாட்டியா? நீ மாறவே மாட்ட. பிடிவாதத்துக்கும் கோவத்துக்கும் அண்ணனோட வாழ்க்கையும் அந்த குழந்தையோட எதிர்காலத்தையும் கெடுத்துக்கிட்டு இருக்க. தயவு செஞ்சு அவங்கள ஒன்னா வாழ விடுமா. அடிச்சேன்னு வச்சுக்க, பல்லுகள் எல்லாம் பேந்துரு சொல்லிட்டேன். யாரடி எதிர்த்து பேசிட்டு இருக்க? கொன்னுடுவ சொல்லிட்டேன். என்ன பெத்த பொண்ணுன்னு நீ பேசுறதெல்லாம் கேட்டுட்டு பொறுமையா இருப்பேன் பாத்தியா? தொலைச்சிடுவேன். மா, யாருக்கு யாரடி அட்வைஸ் பண்றது? ஏங்க, என் தங்கச்சி உங்க புள்ளைய சேர்ந்து வாழக்கூடாதுன்னு தான் அவங்க ரெண்டு பேரும் பிரிச்சு வச்சீங்க. இப்ப அவன் வந்து புள்ளைய பறிக்கிறதுக்காக திட்டம் போட்டு நாடகம் ஆட சொல்லி உங்க புள்ளைய அமுச்சு வச்சிருக்கீங்க. ஒரு பெத்தவ செய்யற காரியமா இது? மனசு கொஞ்சம் கூட உறுத்தல? உங்க வீட்டுல இருந்த வரைக்கும் தான் என் தங்கச்சி நிம்மதியா இல்ல. இங்க வந்து நிம்மதியா இருக்கலாம்னு பார்த்தா அவன் நிம்மதியை கிடைக்கிற மாதிரி இப்படி ஒரு காரியத்தை செய்றீங்க. ஒரு பெரிய மனுஷன் செய்யற வேலையா இது? ஏய் பொறுக்கி பயல, யாருகிட்ட சவுண்ட் விடுற? உன் தராதர என்னன்னு மறந்து போச்சா? யார் முன்னாடி கை நீட்டி பேசிட்டு இருக்க? உன் தகுதிக்கெல்லாம் எங்க முன்னாடி நீ நிக்கவே கூடாது. பாருங்க, என் புருஷனை பொறுக்கி அது இதுன்னு மரியாதை இல்லாம பேசுனீங்கன்னு வச்சுக்கோங்க, அப்புறம் நான் மனுஷன் இருக்க மாட்டேன். என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? ஏன் வீடு ஏறி வந்து ஏன் புருஷனை என் முன்னாடி தரக்குறைவா பேசுவீங்களா? இத பாருங்க, எல்லாத்துக்கும் ஒரு அளவு இருக்கு. வாமா எலிசபெத் ராணி, உன் புருஷனை பொறுக்கேன்னு சொன்னதோ கோவம் அப்படியே பொத்துக்கிட்டு வருதோ? அப்போ அவனை பொத்திக்கிட்டு இருக்க சொல்லு. என் முன்னாடி நின்னு எதிர்த்து பேசுறானா இதை விட கேவலமா பேசுவேன். சம்பந்தியம்மா, ஏன் இப்படி இறக்கமே இல்லாம நடந்துக்கிறீங்க? அப்படி என் தங்கச்சி உங்களுக்கு எல்லாம் என்ன பாவம் பண்ணா? ஏன் அவ வாழ்க்கையை கெடுக்கணும்னு இப்படி வெறி பிடிச்சு அலைஞ்சிட்டு இருக்கீங்க? நானும் எத்தனையோ பேரை பார்த்திருக்கேன். என்னதான் மருமக பிடிக்காதவளா இருந்தாலும் பெத்த பிள்ளையோட வாழ்க்கைக்காகவும் பேர பிள்ளைங்களோட எதிர்காலத்துக்காகவும் மருமகளை ஏத்துக்கிட்டு அனுசரிச்சு போறவங்க எல்லாம் இருக்காங்க. ஆனா நீங்க எதை பத்தியும் கவலைப்பட மாட்டேங்கிறீங்க. உங்க பிள்ளையோட வாழ்க்கையை விட பேர பிள்ளையோட எதிர்காலத்தை விட உங்க ஈகோவும் வெட்டி வீராப்பும் தான் பெருசுன்னு நினைச்சிட்டு இருக்கீங்க. பெத்த பிள்ளை தப்பான முடிவெடுத்தா அவரை தடுத்து நீ பண்றது தப்புன்னு புத்திமதி சொல்ற அம்மாவை தான் நான் பாத்திருக்கேன். இப்படி ஒண்ணும் இல்லாத மனசுல நஞ்ச கலந்து பெத்தவ கிட்ட இருந்து புள்ளைய பிரிச்சு கூட்டிட்டு வான்னு திட்டம் போட்டு கொடுக்கற அம்மாவை இப்பதான் பாக்குறேன். எப்படி உங்களால இப்படி யோசிக்க முடியுது? ஏய், என்னடி அப்படியே பெரிய யோகி சிகாமணி மாதிரி பேசுற? புள்ள வளர்க்கறத பத்தி நீ எனக்கு சொல்லி கொடுக்கறியா? உங்க அம்மா முதல்ல உங்க எல்லாரையும் ஒழுங்கா வளர்த்திருக்காளா? சொத்துக்காக பணக்கார வீட்டு பசங்களா பார்த்து வளைச்சு போட்டு ஏமாத்தி சொத்தை பறிக்க திட்டம் போட்டு கொடுக்கற உங்க அம்மாவை விட
நான் எவ்வளவோ பரவாயில்ல. என்ன வாய் அடிச்சு போய் நிக்கிறீங்களா? பதில் பேசுங்க. இல்லன்னு உங்களால சொல்ல முடியுமா? உன் தங்கச்சி என் புள்ளைய வளைச்சு போட்டா, நீ தோ இங்க நிக்கிறானே இவனை வளைச்சு போட்ட. உன் தம்பி இருக்கானே அவன் என் பொண்ணை ஏமாத்தி கல்யாணம் பண்ணிக்கிட்டான். இப்படி மொத்த குடும்பமும் பணத்துக்காக என்ன வேணாலும் பண்ணுவீங்க. ஆனா உங்க திட்டத்துக்கு ஒத்து போகாம நாங்க உஷாராயிட்டோம்னா நாங்க கெட்டவங்க, இரக்கம் இல்லாதவங்க, மனசாட்சி இல்லாதவங்கன்னு பட்டம் கட்டி உங்க மேல சிம்பத்தியை உண்டாக்கிடுவீங்க. அதுதானே உங்க வேலை. உங்க திட்டத்தை எல்லாம் அக்கு வேற ஆணி வேறன்னு புரிஞ்சு வச்சிருக்கேன்டி. ஓ தங்கச்சிக்கு பிறந்த குழந்தைய வச்சு என் பிள்ளைகிட்ட இருந்து சொத்தை எல்லாம் சுருட்டிக்கலான்னு பிளான் பண்ணி வச்சிருக்கீங்க. அதெல்லாம் நடக்கலன்னதும் அப்படியே குழந்தை அப்பா அம்மான்னு சென்டிமெண்ட் எல்லாம் சொல்லி ஊரை ஏமாத்துறீங்க. ஏதோ என் பிள்ளை உஷாராயிட்டா அத உங்களால தாங்கிக்க முடியல. இந்த பாருங்க, உங்ககிட்ட இருக்கிறத விட அந்த குழந்தை எங்க கிட்ட நல்லாவே இருப்பான். உங்களை மாதிரி பணத்துக்காக குழந்தையை பத்தி பிளாக்மெயில் பண்ற வேலையெல்லாம் நாங்கெல்லாம் யோசிக்கவே மாட்டோம். என் பிள்ளை பாசக்காரன். அவன் குழந்தையை பிரிஞ்சு ஒவ்வொரு நாளும் அவ்வளவு வேதனைப்படுறான். அதனாலதான் அந்த குழந்தைய இவன் கூட சேர்த்து வைக்கணும்னு நான் இதெல்லாம் பண்ணேன். அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்றேன், நல்லா கேட்டுக்கோங்க. இந்த பிள்ளைய நாங்க வளர்க்க போறோங்கிறதுக்காக எப்ப இருந்தாலும் உன் தங்கச்சி என் பிள்ளைகிட்ட சேர்த்து வைக்கலான்னு கற்பனை மட்டும் பண்ணிடாத. ஏன்னா அடுத்த மாசம் டிவோர்ஸ் வாங்கின கையோட என் பிள்ளைக்கும் என் அண்ணன் பொண்ணுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க போறேன். அப்பவும் இந்த குழந்தைய என் புள்ள நல்லபடியா வளர்ப்பான். கைசி சார், அவங்க என்ன வேணா சொல்லிட்டு போட்டோம். ஒரு குறிப்பிட்ட வயசு வரைக்கும் குழந்தை அம்மா கிட்ட இருக்கணும்னு சட்டமே இருக்கு. அது திறமை இங்க வந்து முட்டாள்தனமா பேசிட்டு இருக்காங்க. ஆமா, நான் முட்டாள்தனமா பேசுறேன். நீ அப்படியே லா படிச்சுட்டு வந்திருக்கேன். போடா அயோக்கிய பயல. கள்ள நோட்டு சில கடத்தல்னு ஊர்ல இல்லாத திருட்டு வேலையெல்லாம் பாத்துட்டு இருந்த நீ எனக்கு சட்டம் சொல்லி கொடுக்குறியா? டேய், அந்த சட்டம் எல்லாம் எப்பவோ மாறி போச்சு. இப்ப எல்லாம் பெத்த அப்பாவும் குழந்தைய வளர்க்கலான்னு சட்டம் இருக்கு. அது தெரியுமா உனக்கு?